ராஜேஷ்குமார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தொழில் செய்து வருகின்றார்கள். 1 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் தொழிலாளர் ஈட்டுறுதி நல வாரியத்தில் காப்பீடு செய்து உள்ளார்கள். தொழிலாளர்கள் மருத்துவ வசதி இல்லாமல் மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள். தொழிலாளர்களின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு தொழிலாளர் ஈட்டுறுதி இஎஸ்ஐ பல்நோக்கு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படுமா என்பது பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இது தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அவர்களிடத்தில் கேட்க வேண்டிய கேள்வி. இஎஸ்ஐ மருத்துவமனையை பொறுத்தவரை என்றாலும் கூட தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 1,44,00,000 குடும்பங்களுக்கு இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய காப்பீட்டு திட்டம் மிக சிறந்த பயன்பாட்டில் இருக்கிறது. அதையும் கடந்து கடைகோடி மனிதனுக்கும் மருத்துவ சேவை என்கின்ற வகையில் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டம் 2,03,00,000 பேருக்கு மேல் தாண்டி ஒரு மகத்தான சேவை ஆற்றிக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொல்லியிருப்பதை போல கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற தொழிலாளர்களின் மேல் இந்த அரசு அக்கறை கொண்டு அவர்களுடைய மருத்துவ சேவைக்கு உத்தரவாதம் அளிக்கும் என்பதை தங்களின் வாயிலாக செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.